உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. ரெஸ்ட்டே இல்ல. இது வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் கிடையாது. 75 வயசு ஆகுது. இது வரைக்கும் ரெஸ்ட் கிடையாது. இந்த டீ குடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது கூட ஐயோ மணி ஆயிடுச்சேன்னுட்டு சில சமயம் டீ குடிக்க மாட்டேன். வருஷம் அன்னதானம் பண்ணிடுவேன். தங்கம், நான் பால் டெலிவரி ஒரு 250 வீடு நான் பால் போடுறேன். கணக்குப்படி 48 வருஷம். 75 வயசு இப்போ. என் பையனுக்கு 15 நாள் குழந்தை போட்டுக்கோங்க. 15 நாள் குழந்தைன்னா அப்போ எனக்கு 18, 20 வயசு இருக்கும். 20 வயசுலேருந்து பால் போடுறேன். பாட்டில் பால்லேருந்து ஆரம்பித்தேன். பாட்டில் பால்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் பெரம்பு கூடையாச்சு, இப்போ அன்ன கூடையாச்சு, இப்போ வண்டி ஆச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5 பாட்டில் எடுத்துன்னு போவேன். குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு எடுத்துன்னு போவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் தங்கம், நீ வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. வேலை பார்க்கறதுக்கு எப்படி 2 மணி நேரம் ஆகும். அந்த குழந்தைய அவங்களுக்கு பால் கொடுத்து பார்த்துட்டு மணி 10 மணிக்கு வெளியில் குழந்தைய தூக்கின்னு வருவேன். குழந்தை தூக்கின்னு வந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ஏதோ பாலை கொடுத்து ஏனையில் போட்டுட்டு அவனை தூக்கிண்டு வேலைக்கு வருவேன். வீட்டு வேலைக்கு இதே லைனுக்கு தான் வருவேன். 5வது லைனுக்கு வருவேன். வேலையை முடிச்சுட்டு 3 மணி ஆகும். உட்காந்த இடத்துல பால் கொடுத்துருவாங்க. அவனுக்கு பாலை கொடுத்து ஒரு இடத்துல தூங்க வச்சுட்டு திருப்பி மத்தியான பாலுக்கு வரணும். அப்போ மத்தியான பால் 2 வேலையும் வரணும் பாலுக்கு. இப்போ நான் ஒரு வேளை பால், ஒரு 7 வருஷமாக தான் இது ஒரு வேளை பால். அப்போல்லாம் பாட்டில் பால் 2 வேளை வரணும். ரெஸ்ட்டே இல்லை. திருப்பி காலையில் 1 மணி, அப்போ 1 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சா சரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது. இப்படி உட்காந்து மரத்தடியில் தான் அவனுக்கு பால் கொடுப்பேன். இந்த மாதிரி மரத்து அடியில் உட்காந்துங்கன்னு பால் கொடுப்பேன் சின்ன பையனுக்கு. அதில் இருந்து உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. ரெஸ்ட்டே இல்லை. இது வரைக்கும் எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது. 75 வயசு ஆகுது. இது வரைக்கும் ரெஸ்ட்டு கிடையாது. இப்போ நான் கோயிலுக்கு, ஐயப்ப கோயிலுக்கு போனாக்கா 2 பையனை ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் போகணும். இப்போ 18வது வருஷம் முடித்தேன். 18வது தென்னங்கன்று எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிவிட்டு ஐயனை பார்த்துட்டு, அப்பா என் கடமையை நான் முடிச்சுட்டேன், நீ என் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வருஷம் அன்னதானம் பண்ணிவிடுவேன். எத்தனை சாமி போடுறாங்களோ அத்தனை சாமிக்கு அன்னதானம் பண்ணிவிடுவேன். என்னால் முடிஞ்சது. அதுக்கு தான் இன்றைக்கி இந்த கை காலெலாம் நல்லா இருக்குது. ஓடுறதுக்கு சக்தி கொடுக்குறாங்க. இன்றைக்கும் கோயிலுக்கு முத்து என்னால் முடிஞ்ச கைகரியம். 2 மணிக்கு எழுந்திருப்பேம்மா. எழுந்திரிச்சு வீட்டை பெருக்கிட்டு குளிச்சுட்டு பூஜையை பண்ணிவிட்டு கரெக்டாக 3:30 மணி இங்கே வரும்போது, இந்த வண்டி எடுத்துகிட்டு டெப்போவுக்கு வரும்போது 3:30 மணி. 3:30 மணிக்கு வந்தால் கரெக்டாக 7 மணிக்கு முடியும். 7 மணிக்கு முடிஞ்சால் ஒரு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டு வேலை செய்துட்டு 9:30, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 15 வரைக்கும் ரெஸ்ட்டு கிடையாது. ஆன்லைன் பேப்பரு அதை வாங்குறது கரெக்டாக இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து நடந்துக்கினே இருக்கணும். சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன். 3 மணிக்கு போனேன்னா பசி எது தூக்குவது அப்படியே படுத்துடுவேன். அசதி வந்துடும். அப்புறம் எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு ஒரு 2 பிஸ்கட்டோ ஒரு காக்கி குடிச்சிட்டு நைட்டு 7 மணிக்கு 2 தோசையோ 2 இட்லி, அவ்வளோதான். மத்தியானம் சாப்பிட்ணுன்னு போகணும்னு தோணாது. அந்த டீ பிஸ்கெட் 4 பிஸ்கெட் சாப்பிட்ற வரைக்கும் பசி போயிடும். கஷ்டமாக இருந்தாலும் அதை பெருசு படுத்துக்க மாட்டேன். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கினே இருக்கும். இந்த கால் வலி இருக்கும், இருந்தாலும் பல்ல கச்சிட்டு போயிடுவேன். பால் 4:15 பால் வரும். 4:15 வந்தால் 5 லைன் கரெக்டாக நான் 4 மணிக்கு எடுத்தேன்னாக்கா கரெக்டாக 5 மணிக்கு அந்த 5 லைனை முடிச்சிடுவேன். 5 லைன் முடிச்சு திருப்பி 5:15 ஒரு லோடு எடுத்தேன்னா இது வரைக்கும் சரியாக இருக்கும். கரெக்டாக 7 மணிக்கு முடியும். ஒன்றும் நினைக்க மாட்டேன். பால் கொடுக்கணும், சீக்கிரம் பால் கொடுக்கணும், சீக்கிரம் வேலை முடியணும், இதுதான் மெயினில் ஓடும் எனக்கு. அந்த டைம் பிரகாரம் எல்லாத்துக்கும் போகணும். வீட்டு வேலை கூட டைம் பிரகாரம் போகணும். இந்த பால் வேலையே டைம் பிரகாரம். அப்போ அந்த டீ குடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது கூட ஐயோ மணி ஆகிடுச்சேன்னுட்டு சில சமயம் டீ குடிக்க மாட்டேன். அப்படியே அந்த கரெக்ட் டைம் அவங்கவுங்களுக்கு பால் உக்காந்துக்கணும். என்னுடைய இது பாலிசி அதுதான். ஆமாம். ஒருத்தர் இந்த வண்டிக்காக 25 ரூபா கொடுத்தாங்க எனக்கு. ஒரு வீட்டில் 25,000 கொடுத்தாங்க. அதில் 20,000 தான் என்ன மாதம் 3,000 ரூபாய் வாங்கிக்கினாங்க. 5,000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீ கஷ்டப்படுறியே அப்படின்ட்டு. எதுனா உதவி வேணும்னா சொல்லு தங்க, நான் உதவி பண்ணுறேன். இது வரைக்கும் நான் உதவி கேட்டது இல்லை. பகவான் புண்ணியத்தில் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு கஷ்டம் இப்போ பசங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ கூட நான் யார்கிட்டே கடன் வாங்கினதில்லை.
என் கை கொண்டு நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணினேன். இதுதான் ஒரு லோனா, மகளிர் லோனா, மீட்டிங்கா எதுக்கும் போக மாட்டேன். இது வரைக்கும் கடனும் இல்லாத வாழ்ந்து வந்துட்டேன். யார்கிட்டயும் 10 ரூபா கடன் வாங்காம குடும்பம் நடத்துகிறேன். இனிமேல் பகவான் எப்படி விடுவாரோ தெரியாது. சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருங்க, நோய் வராது. அதாவது அதெல்லாம் கொஞ்சம் சதை பிடிச்சிருதுன்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்ல, வாக் போங்க. சுகர் இருக்கும், இந்த பிபி இருக்கும், நான் சொல்லுவேன் அப்படியே வாக் போங்க. உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற வேலையை செய்யுங்க. வசதி உள்ளவங்களுக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். நடங்கம்மா, உட்காராதீங்க, நடங்க. முடியல தங்கம், நீ ஓடுற மாதிரி என்னால் உடம்பு அப்படிங்க. நான் அட்வைஸ் பண்ணுறது பசங்களுக்கு கூட நல்ல படிங்க, அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, தப்பு வழி போகாதீங்க. நிறைய பசங்க ரொம்ப தப்பு வழிக்கு போகுது. நான் அவங்களுக்கு அதான் சொல்கிறேன், நல்ல வழிக்கு வாங்க, பெற்றவங்கள காப்பாற்றுங்க. அவங்க பெற்றவங்க பேரை நல்ல பேர் எடுங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுறேன்.